இன்றைய சிந்தனை. எங்களுடைய புராணங்களும் இதிகாசங்களும் எங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள், நல்ல வாழ்வியல் தத்துவங்களை சொல்லியிருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொருவருமே கொண்டு வந்த அந்த பிறப்பு ஒரு அற்புதமான வரம் என்று நினைத்து கொள்ள வேண்டும். இந்த வரத்தை நாங்கள் சரியாக, மேன்மையாக, உறுதியாக, நியாயபூர்வமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆன்மா என்றுமே அழிவில்லாத ஒரு பொக்கிஷம். இந்த ஆன்மா நல்ல தவப்பேறினாலே மனித பிறப்பை பெற்றிருக்கின்றது. இந்த மனித பிறப்புக்குள்ளே இருக்கின்ற ஆசாபாசங்கள், மலங்கள், எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த அதிகார நிறைந்த ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்கள், எங்களுக்குள்ளே இருக்கின்ற பொய் பொறாமைகள், போட்டிகள், இன்னொருவருக்கு செய்கின்ற இடைஞ்சல்கள், இப்படி பல குணங்களையெல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே பெற்று கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்வியலிலே நாங்கள் இவற்றையெல்லாம் ஏன் செய்கிறோம் என்று எம்மை நாமே கேட்டுக்கொள்வதில்லை. நமக்கு ஒரு காரியம் சரியாக கிடைக்க வேண்டுமென்றால் அதற்காக எதையும் செய்யக்கூடிய மனதை கொண்ட மனிதர்கள்தான் கலியுகத்திலே அதிகமாக இருக்கின்றார்கள். நான் இதை செய்வதன் மூலம் இன்னொருவருக்கு தீமை விளைக்கின்றதே, இன்னொருவருடைய வாழ்விலே பிரச்சனை வரப்போகின்றதே, இன்னொருவருக்கு துன்பம் வரப்போகின்றதே என்ற எண்ணத்தை நாம் ஒருவரும் நினைத்து கொள்வதில்லை. அந்த நினைவை நாங்கள் கொள்ள வேண்டும். எமக்கு கிடைக்கின்ற விடயங்கள் நாங்கள் சரியாக எங்களுடைய செயல்பாட்டு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அது தானாக வந்து சேரும். அதை நாங்கள் சரியாக பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் தேவையற்ற விடயங்களுக்காக நாங்கள் தேவையற்ற விடயங்களை செய்து தேவையற்ற மனச்சஞ்சங்களை உருவாக்கி எங்களுக்கு அனாவசியமற்ற, எங்களுக்கு உண்மையிலேயே தேவையற்ற விடயங்களிலே நாங்கள் தலையிடக் கொள்வதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்கள் தேவை என்னவோ அந்த தேவை கருதி நாங்கள் செயல்பட வேண்டும். அதன் மூலம் நாங்கள் வெற்றிகளையும் அனுகூலங்களையும் பெற வேண்டும். அதுதான் வாழ்க்கைக்கு மிக உகந்ததாக, உயர்ந்ததாக, மேன்மையானதாக அமைகின்றது. எனவே நாங்கள் வாழ்வியலிலே இதை கட்டாயமாக கொள்ள வேண்டும். என்றால் எங்களுடைய வாழ்வு என்னவோ, எங்களுடைய தேவை என்னவோ அதை மட்டும் நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த உணர்வு இருந்தால் பலருடைய வாழ்க்கையிலே நன்மைகளுக்கு வழிவகுக்கும். எல்லோருக்குமே இது நல்லது. மனித பிறப்பு என்பது மேன்மையான பிறப்பு. அந்த மேன்மையான பிறப்பிலே இருந்து கொண்டு நாங்கள் மிருகத்தனமான செயல்பாடுகளில் ஈடுபதன் மூலமாக பலவிதமான துன்பங்களை நாங்களும் அனுபவித்து எங்களை சார்ந்தவர்களுக்கும் கொடுத்து எல்லோருடைய மன உளைச்சல்களுக்கும் நாங்கள் ஆளாகி கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும். எனவே தெய்வீகத்தன்மையான இந்த வாழ்வியல் இறைவனங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த தெய்வீக தன்மையை எங்களுக்குள்ளே உணர்ந்து செயல்பட்டு வெற்றிகளை பெற வேண்டும். நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.